திமுக அரசு தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னான். ஒரு முதலமைச்சராக சொல்லணும், சாமானிய பெண்கள் சொல்லணுங்க, சாமானிய பெண்கள் சொல்லணும், உழைக்கிற பெண்கள் சொல்லணும். இந்த ஆட்சியில் நாங்கள் சுதந்திரமாக போகிறோம். மகாத்மா காந்தியடிகள் சொன்னார் இல்லையா, இரவு 12 மணிக்கு கூட அவங்க பெண்ணு வந்து நகையை போட்டுட்டு சாலையில் என்னைக்கு நடந்து போகிறாங்களோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு விடுதலை, பெண்கள் சுதந்திரமாக இந்தியாவில் வாழ்கிறாங்கன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கார். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் காலத்தில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. நாங்கள் மட்டும் சொல்லலைங்க, நம்முடைய துணை ஜனாதிபதியாக இருந்த நாராயணன் அவர் சொன்னார், உங்கள் ஓய்வு காலத்தில் எங்கே கழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இன்னைக்கு இந்தியாவிலேயே அமைதியான மாநிலம், மக்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எதுண்டா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொன்னார். அங்கே தான் வசிக்க என்னுடைய இறுதி காலத்தை அங்கே தான் கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நாங்கள் மட்டும் எல்லாருமே சொன்னாங்க. இன்னைக்கு பெண்கள் 5 வயசு பாப்பால இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க. இப்போ பெண்கள்லாம் இருந்தால் கூட நான் கூப்பிட்டு சாட்சி சொல்லுவேன், என்னடா நீ ஒரு ஆள் தாண்டா இருக்க, என்னம்மா உண்மைதானம்மா, பாதுகாப்பு இருக்கா, கிறுக்கு போத வைக்குது. இன்னைக்கு கூட ஒரு பெண் பாருங்க, பெங்களூரில் ஐடியில் வேலை பார்க்குற பெண்ணு கஞ்சா கடத்துறாங்க. ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு, அது மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாடு மூலமாக தமிழ்நாட்டு வழியாக இலங்கைக்கு கடத்துகிறோம். ஒரு மபையா கும்மாலே வச்சுருந்துருக்க. இதெல்லாம் நமக்கு தெரியுதா? விதவிதமான போதைகள். இப்போ நான் இந்த சட்டமன்ற என்னுடைய தொகுதியில் நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொடையை கொடுக்குறாரு, டிஃபன் கேரியர் கொடுக்குறாரு, என்னென்னமோ திட்டம் சொல்கிறார். என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் கூட நான் திட்டத்தை செஞ்சு அந்த அதிகாரிகள் எழுதி கொடுத்து யாரும் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து எந்த திட்டத்தையும் கொண்டு வந்துட முடியாது. அந்த அதிகாரிகள் அவங்க வந்து எஸ்டிமேட் போடணும். எஸ்டிமேட் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த எஸ்டிமேட்டுக்கு அந்த நிதி ஒதுக்குவாங்க மாவட்டத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். அதில் கூட செல்லூர் ராஜு கொடுக்குறத வந்து நீங்கள் மேக்சிமம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா, வாய்மொழி உத்தரவு போடுறான்னா, இது மாதிரி ஒரு அமைச்சர் நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு அமைச்சர்ன்றவர் என்னன்னா எல்லாத்தையும் ஒரே கண்ணோடு பார்க்கணும். தமிழ்நாடுக்கே முதலமைச்சர் இவரை தான் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் பாராட்டுறார். மூர்த்தி நான் பார்த்த கூட்டங்கள்லே இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்க்கலேன்றார். அந்த மதுரை கூட்டத்தில் சொல்கிறார் நலத்திட்டத்தின்னு. அது பட்டா கொடுக்குறோன்னு சும்மா போலியாக கொடுத்து மக்களை கூட்டி கொண்டு போய் வச்சுருக்காரு. அதுக்கு மூர்த்தி கீர்த்தி பெருசாகி போச்சு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் இவரை பார்த்துங்க. நான் கேட்குறேன், இதே முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும்? நம்ம மூர்த்தி வந்து மதுரை மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்களை என்கிட்ட கேட்டு பெற்றார், மதுரை மாவட்ட மக்களுக்கான திட்டங்களை கேட்டு பெற்றான்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லுங்க. கூட்டம் சேர்த்தது சொல்றாரு, அவருக்கே தெரியுது எந்த திட்டத்தையும் இவர் கேட்க மாட்டார். நான் கொண்டு வந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது, முயற்சி எடுத்தது நானும் எங்களுடைய அதிமுக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் தான் முழுக்க என்னுடைய மதுரைக்கு மக்களுக்கு வேணும்னு சொல்லி எங்கள் முதலமைச்சர்கிட்டையும் அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கேட்டு பெற்ற நான் என்னுடைய தொகுதியில் இன்றைக்கி முழுமை பெறலைங்க. இன்றைக்கி நிறைய இடங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன், மக்களை பார்த்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். சந்திக்கும் போது தான் மக்கள் சொல்கிறாங்க, எப்பா அந்த புழு லைன் ராசு, அந்த புழு லைனில் தண்ணியே வர மாட்டேங்குதுப்பா. என்னப்பா நீ கொண்டாந்துன்னு சொன்னால் 24 மணி நேரம் தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொன்னேன், எப்போ வேணாலும் தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொன்னால் தண்ணியே வர மாட்டேங்குது. தண்ணி ஒன்றும் வரல, ஒழுங்காக வரல, பார்த்தீங்கன்னா சாக்கடை கலக்குது, எங்களுக்கெல்லாம் வரவே இல்லைனே அப்படின்னு பெண்கள் சொல்கிறாங்க. நிறைய வார்டுகளில் எங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம அன்பு சகோதரர் வணிக வரித்துறை அமைச்சருடைய கிழக்கு தொகுதியில் 14 வார்டு இருக்குங்க. 14 வார்டுகளையும் முறையாக தண்ணி போகுதான். இந்த அதிகாரிகள் எப்படிப்பட்ட அதிகாரி பாருங்க, இந்த அமைச்சர் எப்படி இருக்கார் பாருங்க. இதே அமைச்சர்
இன்றைக்கி அமைச்சராக இருக்கார். அவர் வெறும் சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் பகுதிக்கு நான் மதுரை மாவட்ட அமைச்சராக இருந்ததனால், கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்ததுனால அண்ணன் எடப்பாடியார்ட்ட சொல்லி பாதாள சாக்கடை திட்டம் 700 கோடி ரூபாயில் கொண்டு வந்தது அவர் தொகுதிக்கு. என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2 வார்டு தான். அது இப்போ மாநகராட்சி 3 வார்டு, மீதி அவர் வார்டுக்கு முழுமையாக கொண்டாந்தோம். திருப்பவண்டம் தொகுதி கொண்டு வந்தோம், முழுமையாக பெற்றோம். அதே மாதிரி தண்ணி முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இவர் தொகுதிக்கு வேணான்னு சொல்லி என் தொகுதிக்கு மட்டும் செஞ்சானா? மதுரை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லித்தான் அமைச்சர்கள் இருக்கணும். தமிழ்நாட்டில் பணியாற்ற ஒவ்வொரு அமைச்சரும் உறுதிமொழி எடுக்கும்போது எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணும். இவர் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு கட்டளையிடுறான்னா எப்படிப்பட்ட அமைச்சர்? என்னுடைய தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டம் போகக்கூடாது, சரியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட அமைச்சர்? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் எங்கிட்ட 10 கோரிக்கை கேட்டிருந்தார். பல தடவை நான் ஊடகத்தில் சொல்லிட்டேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மாநகராட்சி பகுதியில் இந்த கழிவுநீர் கழிவுநீர் ரொம்ப ஓட மாதிரி போகுது. குடிநீர் வர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெருவெல்லாம் சாக்கடையாக இருக்குது, குண்டும் குழியுமாக ஆகிடுது. பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. காரணம் என்னென்னா, ஏற்கனவே அந்த லிஃப்ட் வேலை, அந்த கழிவுநீரை தேக்கி வைக்கின்ற கிணறு கம்மியாக இருக்குது, குடித்தனம் பெருசாகிருச்சு. எனவே 5-6 இடங்களில் கூடுதலாக இந்த கழிவுநீர் பம்பு வெல் அமைக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். அது 5 கோடி ரூபா நிதி அது போடப்பட்டு அதுவும் நடக்கலை. அதே மாதிரி என்னுடைய கோச்சடை பகுதியில் 6 கோடிக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்துருந்தார். அங்கே இருக்கிற கம்மாயில் சுற்றி நடவாதை, பார்க் வசதி எல்லாம் செய்வதற்கு கொடுத்தார். அதுவும் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அந்த நடவடிக்கையை நிறுத்தி விட்டார். இன்னைக்கு மேற்கு தொகுதியில் டிப்பனை கொடுக்குறாரு, கொடையை கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், இந்த மேற்கு தொகுதி கொண்டு வந்த திட்டம் நான் கொடுத்த அந்த 10 கோரிக்கையும் நிறைவேற்றுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? ஒரு அமைச்சர் நடவடிக்கை எடுத்துருக்கணுங்க. மதுரை அமைச்சர் எந்த தொகுதியாக இருந்தா மக்கள் தானே. இன்றைக்கி அந்த மக்கள்கிட்ட அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு குடிநீர் அந்த குடியிருப்போர் நலசங்கத்தை கூப்பிட்டு சொல்கிறாருன்னா இவர் சொல்கிறது நல்லா இருக்கா? சாத்தான் வேதம் ஓடுவதை போல் தான் இருக்கிறது. அது மாதிரி தான் அன்பு சகோதரர் கேட்ட மாதிரி மகளிருக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்குது. இன்றைக்கி எத்தனை பெண்களுக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சித்தலைவரான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு இல்லை, அண்ணா பல்கலை மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. சாருன்றதுக்கு இன்னும் விடுதலையே கிடைக்கல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. விடுவி தெரியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதே கனிமொழி என்ன சொன்னாங்க போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில்? மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். கனிமொழி கருணாநிதியுடைய, நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞருடைய மகள். அப்பாவுக்கு தப்பாமல் மகன் பிறந்திருக்காங்க. பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கினோட மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னார் அந்த அம்மா? சொன்னாங்க, இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க, இது காரணம் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் கடையை தான். இந்த டாஸ்மாக் கடையை எங்கள் அண்ணன் வந்த உடனே மூடிடுவார், ஒரு கையெழுத்தில் மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய நிருபர், நீங்கள் இங்கே இப்போ கேட்க மாட்டேன்னீங்க, அந்த நிருபர் கேட்டார், ஏம்மா அம்மா கனிமொழி அம்மா, நீங்கள் எம்பிகிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த சாராய ஆலையெல்லாம் உங்கள் அமைச்சர்கள் தானே வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெகத்தராஜுங்க, டிஆர் பாலு, எப்படி அடிக்கிட்டே போனாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஆலயம்? அதெல்லாம் எங்கள் அண்ணன் சொல்லி மூட வச்சுருவார். அப்போ அதை மூட வச்சா என்ன செய்யணும்? இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும், இங்கே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் அவங்க என்னத்தை பேச போகிறாங்க? இந்த ஆட்சியில் பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா 500 1000 கொடுத்து கூட்டிகிட்டு வருவாங்க, கூடுதல் காசு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக அந்த மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க.
அதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒன்றுங்க. இப்போ அத்திப்பழத்தை புட்டு பார்த்தோம். அத்திப்பழம் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே பார்த்தா செக்கச்செவேன்னு இருக்கும். புட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இதில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம் இல்லை, மகளிர் பணிபுரிய மகளிருக்கு உதவி இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுக்குற அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. மடிக்கணி நிறுத்திட்டாங்க. அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க. இன்றைக்கி அம்மா பேரில் இருக்குன்றதுக்காக அம்மா உணவகத்தையும் இன்றைக்கி மூடுவதற்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆக இந்த ஆட்சியில் பெண்களுக்கு எதையும் செய்யாமல் ஒரு மாநாடை நடத்தி இதில் விளம்பரம் தருது திமுக. இதுலேயும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் தான் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறேன். சார், இப்போ அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காங்கிற ஒரு பின்பத்தை விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாரு. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் சொல்லி சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் போட்டின்னு வேற சொல்றாரு. அதை நீங்க போட்டியில இல்லையேன்னு சொல்றாங்க. ஆட்சியில் இல்லாத ஒரு வலிமையான கட்சியான நாங்கள் களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். இன்றைக்கி எந்தெந்த அதிகாரி தவறு பண்ணுறாங்களோ அந்த அதிகாரிகளாம் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க, நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க. அது எந்த அதிகாரியாக இருந்தால் எந்த ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அது பிடிஓவாக இருந்தாலும் சரி, விஓவாக இருந்தாலும் சரி, எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர், அதிமுக தான் வெற்றி பெறும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடர வேண்டாமா அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமே, அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்போவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னென்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவராக ரொம்ப கான்ஃபிடென்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்துருங்க. நீங்க எப்படி சொல்றீங்க சார்? ஆனால் உங்க கூட்டணியில் இருக்க பாஜக வந்து விஜய் வரணுங்கிறாங்க ஓப்பனாக. ஏங்க இது என்னங்க கூட்டணி? சொல்கிற கேளுங்க. கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம், அழைக்கிறது அவங்களுடைய விருப்பம், இது பண்ணுறது. ஆனால் ஓவராக எனக்கு ரொம்பவும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எந்தையுமே களத்தில் எந்த இடைத்தேர்தல் ஜெயிச்சிருக்காரு, எங்கே செஞ்சுருக்கார், எந்த இடைத்தேர்தலில் நின்றார், எந்த மக்கள் பணியை ஆற்றினார், இதெல்லாம் போனால் விமர்சனம் ஆயிரும். நான் அவர் விமர்சனம் பண்ண விரும்பலை. புதிதாக வந்திருக்கேன். நானும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னவங்கள நானும் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்காக உடனே எல்லோரும் எம்ஜிஆர் ஆகணும், எம்ஜிஆர் மாதிரி ஆட்சிக்கு வந்துடும்னா, எம்ஜிஆர் ஆட்சி எடுத்தோன்னே வந்தார்.
1952 திமுகவில் சேர்ந்து அந்த திமுகவுக்கு உழைத்து தான் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நடித்த அந்த பணத்தை கட்சிக்காக, மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக கொடுத்து வாழ்ந்தவன் எம்ஜிஆர். அந்த கட்சி தேர்தலில் நிற்காத போது அந்த கட்சியில் சேர்ந்தவர். பொது வாழ்க்கையில் அந்த கட்சி அப்போ தேர்தல் நிற்கல. 57 தான் தேர்தலில் நிற்கிறது. 15 சீட்டு, அப்புறம் 62 சீட்டு, 62ல் 50 சீட்டு, அப்புறம் ஆட்சி 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்போவே அண்ணாவே சொன்னாரே புரட்சி தலைவரை பற்றி என்ன சொன்னார், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி அண்ணா என்ன சொன்னார். கோட்டையில் போய் எல்லாரும் அவருக்கு மாலை போட போகும்போது, இந்த மாலைக்கு உரியவன் என் தம்பி ராமச்சந்திரன் ராயப்பேட்டை மருத்துவமனையில் படுத்திருக்கார். அந்த ரத்தம் அவர் படம் பார்த்து தான், அவர் ஃபோட்டோ போட்டு தான் ஜெயிச்சோம்னே சொன்னார். இது மாதிரி இவர் எந்த இதில் எதுக்கு ஆதரவு தந்தார்? பூரா தோத்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஒரு ஜெயிச்ச கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாரா? எத்தனை தேர்தலில் இவர் ஆதரவு கொடுத்துருக்காரு? எத்தனை தேர்தலில் இவர் அந்த கட்சியெலாம் அந்த ஆட்சிக்கு வந்திருக்கு? இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பின்பலம்? அதையெல்லாம் நான் சொன்னேன்னா அப்புறம் அவர் ரொம்ப விமர்சனம் ஆயிரும். அதுக்குன்னா நான் வரல. எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசலை, அதனால் நான் சொல்ல விரும்பலை. யார் கேட்குறாங்க அவங்க விருப்பம், யார் வேணால் கூட்டணி. எங்கள் பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டார். கூட்டணி என்பது தேர்தல் பார்ட்னர், தேர்தலுக்கு பார்ட்னர். அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. மக்களை சந்திக்கின்ற போது அது அந்த வாக்காளர்கள் சிதறக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் கொள்கை கூட்டணி கிடையாது யாருமே. இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்கு ஒரே கொள்கையா? திருமாவளவன் ஏற்றுக்கிறாரா? இதே திமுக பாரதிய ஜனதாவோட இருந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்களா கூட்டணி வைக்கும்போது? சும்மாங்க. அதெல்லாம் கூட்டணி என்பது இதுதான். அண்ணாவும் அதே மாதிரி தான் கூட்டணி வைத்தார். எல்லா முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக்கி தேர்தல் நின்றார். அக்கா யாரையும் அழைக்கலாம், வர்றது வராது அவங்க விருப்பம். அதுக்கு நான் போகலை. அக்கா விஜயை பற்றி ராஜு சாடினார் அப்படின்னு நீங்கள் பிரேக் நியூஸ் போடுவீங்க. அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாக எங்கள் கட்சியை பற்றி யாரும் நாங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது முட்டாள்தனத்துலேயும் முட்டாள்தனம். அந்த எங்கள் களத்தில் இல்லைன்னு சொல்கிறது, நாங்கள் களத்தில் இல்லைன்னு. எங்கள் எடப்பாடியார் நேரத்தை கூட்டத்தை பாருங்கள். அவருக்கு என்னங்க முகக்கவர்ச்சி, என்னங்க அடுக்குமொழியில் பேசுகிறாரு? எங்கள் பொதுச்செயலாளர் என்ன அடுக்குமொழி? நாட்டு நடப்ப சொல்கிறாரு, அந்த ஆட்சியுடைய அவலங்களை எடுத்து சொல்கிறார். அதை கேட்குறாங்க மக்கள். எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் வர்றாங்க. அது மாதிரி இவங்க நடத்துகிற கூட்டங்களில் வருதா? எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா? தவறு. நாவை அடக்கி பேசணும். பார்த்துங்க. வேற என்னங்க? அந்த 5000 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க, எடப்பாடியார் கொடுப்பாரா? என்னை கேட்டால் தேர்தல் நேரத்தில் என்னென்னமோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாருங்க. நான் கேட்குறேன், நம்ம முதலமைச்சர் உண்மையிலே 200 தொகுதி அது இதுன்னு சொல்கிறாரே ஒழிய, வெளியே பார்க்கும்போது தான் அவருக்கு இது வெளியே சொல்கிறாரு. ஆனால் உள்ளூரை நம்ம 23ஆம் புலிகேசி மாதிரி தான். அது அவர் ஏதோ சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு இப்போ அப்படி இருந்தால் எதுக்கு இத்தனை திட்டங்களை அறிவிக்கணும்? ஊருக்கு போய் இதாக அப்படி இருந்தும் பார்த்தா இது பண்ணணும். எத்தனை திட்டங்கள், எவ்வளோ ரூபா கொடுக்குறாரு? முதல்ல இந்த 1000 ரூபாயை எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல. நாங்கள் விலையெல்லாம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எங்கள் அம்மா அறிவித்தாங்க, அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்குறோம்னாங்க, கொடுத்தாங்க. நீ அதே மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. அது 27 மாதம் கொடுக்காம 28ஆம் மாதம் கொடுத்துருக்கீங்க. கொடுத்தாரு. அது சும்மா அவராக கொடுத்தாரா? அதிமுக போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி சட்டமன்றத்தை தொடர்ந்து எங்கள் பொதுச் செயலாளர் வலியுறுத்தின அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபா கொடுத்தாரு. அதை எவ்வளோ கொடுத்தாரு? 1,16 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாரு. இப்போ கூடுதலாக கொடுக்குறாரு. ஏன்னா அன்னைக்கு தகுதி இல்லாத இன்னைக்கு எப்படி தகுதியானாங்க? அதுதான் அதை பார்த்துக்கணும். அதனால் முதலமைச்சர் உள்ளூர பயம்தான். அவருக்கு தெரியும் இன்னைக்கு கள நிலவரம். ஏன்னா உளவுத்துறை இருக்குது, உளவுத்துறையெல்லாம் அவருக்கு ரிப்போர்ட் கொடுக்காமல் இருப்பாங்களா? ஆனால் எடப்பாடியார் முந்துகிறார் என்பது தெரியும். அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகிறதுன்றது தெரியும். அதனால் அவர் பல திட்டங்களை அறிவிக்கிறார். இன்றைக்கி மகளிர் மாநாடு தன்னுடைய சகோதரியை வைத்து நடத்துகிறார். சொல்லுங்கள். வேற சார், அதிமுகவோட விருப்பமானோட மூமெண்ட் எப்படி சார்? நல்லா சிறப்பாக போயிருக்கு. ஏகப்பட்ட பேர் கட்டியிருக்காங்க. இப்போ முன்னால் ஆச்சும் 10,000 ரூபா, இப்போ 15,000 ரூபா கட்டி
15,000 அறிவித்தோம், அதன் டிடி எடுத்துகிட்டு வரணுன்ட்டாங்க. தேர்தல் கமிஷனுக்கு கணக்கு காமிக்கணும், அதனால் டிடி எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல இடம் பாருங்கள், திருவிழா கோலமாக இருக்குது. இந்த எங்களை பற்றி மோசமாக பேசுகிறவனுக்கு சொல்கிறேன், அவன் எவனாக இருந்தாலும் சரி, ஏண்டா அப்படி இருந்தால் நான் கேட்குறேன், இவ்வளோ பேர் பணம் கட்ட வருவாங்களா? திருவிழா மாதிரி கூட்டம், தலைமை கழகத்தில் திருவிழா கூட்டம். சில பேர் கடையை விரித்து கடை வியாபாரம் ஆகாமல் உட்காந்துருக்காங்க. அது மாதிரி வியாபாரம் ஆகாமல் போயிடாம. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்